வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு. இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு பலனில் ஒவ்வொரு ராசியாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க போகும் ராசி கும்பராசி. கும்பராசி சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமை விரும்பி எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் கேட்டகிரி. எதாக இருந்தாலும் டக்குன்னு வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கவங்க அதே மாதிரி கொஞ்சம் பெருந்தன்மையான குணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு 2-11 கூடியவராக குரு வரதுனால நிறைய விஷயங்களை பெருந்தன்மையை மன்னிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவார். பட் அட் த சேம் டே கொஞ்சம் புரியாத புதிராகவும் கொஞ்சம் நடந்துக்குவாங்க இந்த கும்பராசி. இந்த கும்பராசினருக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்மெண்டேஷன் பீப்புளாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அரசியல்வாதி அரசியல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு ட்ராவல் ஆகுறாரு. ஸோ 4ஆம் இடத்துல குரு வரப்போ பார்த்திங்கன்னா வண்டி, மனை, வீடு, வாகனம் இந்த விஷயங்களை ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அரசியல் ரீதியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இனி நம்ம எவ்வளோ காலத்துக்கு தான் 2 வீலரே போகிறது, காரில் போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கட்சியில் இருக்கிற தலைமைச் செயலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, சரிப்பா உனக்கு உன்னோட விஷயத்துக்கு நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுப்போம், நீ இந்த எலெக்ஷனில் நல்லபடியாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு காரே கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. ஸோ அந்த நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வரப்போ பார்த்திங்கன்னா தன சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டு வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அட் த சேம் டைம் ஜென்ம சனியாகவும் இப்போ ஓடிட்டு இருக்கிற காலகட்டத்தினால அதை நினச்சி நீங்கள் பயப்படலாம் பட வேணாம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சனிமான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும். இதில் மெயினாக நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு இந்த 2வது ரவுண்டு சனி பகவான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது பொங்கு சனியாகவே இருக்கிறனால கண்டிப்பாக பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்கும். ஸோ 7.5 சனியில் இருக்கும், நமக்கு தப்பாகிடுமோ அப்படிலாம் நீங்கள் நடக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டிங்கன்னா, மேல் இடத்துலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய உத்தரவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது பெருசாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வாயை கம்மி பண்ணிக்கிட்டு செயல்களை மட்டும் நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டாலே போதும். இந்த அரசியல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது கன்ஃபார்ம்டாக இருக்குது. ஏன்னா ராகு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் கேது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறது அவ்வளவு சூப்பர்னு சொல்லிட முடியாது. பட் ஓகேங்கிற மாதிரி கொண்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். அரசியலில் இருக்கவங்க அரசியல் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா நீங்களாக வாலண்டரியாக போயிட்டு சார் மக்களுக்கு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், நீங்களாக தயவுசெய்து மேலிடத்துக்கு ஐடியா கொடுக்குறேன் பேருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முந்திரி கொடத்தனம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறவங்க, ஒரு லோயர் லெவலில் இருக்கவங்க, ஒரு எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நிறைய வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக எப்போவுமே இருக்கணும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலேயே ஒரு தடவை குளிங்க, மாலையில் ஒரு தடவை குளிங்க. இறை வழிபாடுங்கிறது தொடர்ந்து இருக்கணும். காலையில் ஒரு தடவை ஒரு விநாயகருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு, அதே மாதிரி ஈவினிங் வரப்போ விநாயகருக்கு ஒரு அட்டன்ஸை போட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வேலைகள் தொடர்ந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும், நல்லபடியாகவே போகும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனதிடமும் உடல் பலமும் விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள் பாலிப்பார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை இந்த காலகட்டத்தில் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிஸ்னஸில் இருக்கவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏன் ஜென்மசனி நடக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது, பிஸ்னஸ் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் சுயஜாதகத்தை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். பட் எல்லாமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, சரிங்களா? ஸோ இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. புதுசாக ஆர்டர் கிடைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா தயவுசெய்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கக்கிட்ட டிசிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேட்டகரி பீப்புள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்பட வைக்கும். ஸோ அந்த அவசரத்தனத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுகிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் அன்றைக்கி அவங்களால என்னென்ன வேலை முடியுமோ அதுக்குண்டான வேலையை சிஸ்டமேட்டிக்காக போட்டுட்டு நீங்களே எடுத்து எழுதி கொடுத்துக்கிட்டே வாங்க. சரியாக மேலிடத்துலேருந்து தேவையில்லாத பேச்சு வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ நிறையாவே இருக்கிறனால உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இல்லீகலாக நான் வேறு ஏதாவது அவங்ககிட்ட பணம் எதிர்பார்க்குறேன்,
சம்திங் எதாவது வாங்குறேன், இல்லாட்டி பொருளாக வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்களை வந்துட்டு தயவுசெய்து போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வாங்குறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷம் வாங்குற மாதிரி இருந்துட்டு அப்புறம் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே போய் மாட்டுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணாலும் சனி ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் படிக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. மேக்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டெப்ஸு மறந்து போகும். இல்லை அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஆன்சர் போட்டிங்கன்னு வாத்தியாருக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் போடுவீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் மார்க்ஸ் உங்களுக்கு கம்மியாக வந்துட்டு போகும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்க பெறும். பட் இருந்தாலும் அந்த விசா ப்ராசஸிங் மற்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ போராடி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பணம் வந்து எக்ஸ்ட்ராவே விரயமாகிற மாதிரியும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதாதையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? அன்னெசரியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து இது மாதிரி பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா காதலுங்கிற பேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை தேவையில்லாத சில கெட்ட வழிகளில் போயிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் வந்துட்டு இந்த வரும் காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படிக்கிற வேலையில் என்னமோ அந்த வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து இல்லத்தரசிகள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்துட்டு கொஞ்சம் அதிக மன அழுத்தம், பணி சுமை அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சைலண்ட்டாகவே இருந்துட்டு போயிடுங்க. என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு நாசூக்காக பதில் சொல்லிட்டு போயிடுங்க. அது அடுத்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மனசு கஷ்டப்படுத்தாத மாதிரி போங்க. உங்களோட குறைகளை வந்து தனிமையில் வந்துட்டு உங்கள் மேலதிகாரிகிட்ட வந்து சொல்லி அதுக்குண்டானது பண்ணுங்கள். 4 பேர் முன்னிலையில் வந்து பளிச்சுன்னு உடைச்சி நீங்கள் வந்து உங்கள் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அந்த வேலையில் வந்துட்டு தக்க பிடிக்கன்னு பாருங்கள். இல்லாட்டி அந்த வேலையில் விட்டு போகிறதுக்கு உண்டான நியாயமான ரீசன் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்குண்டான வேலையில் நீங்கள் விட்டுட்டு ரிலீவ் பண்ணி வந்துடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு தேவையில்லாத பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 2ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியிலேருந்து வர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்க்குற பார்வைகள் மற்ற செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறது ஒன்று இருந்தாலும் நமக்கு உண்டான விஷயங்கள் மரியாதைங்கிறது கிடைக்கப்பெறாமல் போகிறப்போ அந்த வேலையை வந்துட்டு கொஞ்சம் பரிசீலனை செய்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்துலேயும் தேவையில்லாத சிக்கல் இது மூலிமா உருவாகும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் வந்துட்டு நீங்கள் என்ன டைம் டியூ டேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டியூ டேட் வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்டான வேலைகள் எப்படி போகுது, எந்த மாதிரி போகுதுங்கிறத பாருங்கள். மக்கள்கிட்ட வந்துட்டு பேசுகிறப்பவும் சரி, பழகிறப்பவும் சரி, அவங்களோட வார்த்தைகளை வந்துட்டு என்ன மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கவனிங்க. ஏன்னா ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லுங்கிற மாதிரி நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. பெரிய ப்ராஜெக்டில் வந்துட்டு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க இல்லாட்டி அந்த ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வந்துட்டு சம்டைம் வந்துட்டு கெட்டு போகிறதுக்குண்டான சூழ்நிலைலாம் வந்துட்டு டெக்னிக்கலாக சில இந்த ஐஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் அன்னெசரியாக வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட் மெட்டீரியல் அனுப்புகிறப்போ வந்துட்டு ப்ரைஸிங்லலாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்னெசரி ப்ரைஸிங் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக கோட் பண்ணும்போது நிறைய லாஸஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மற்ற ஒரு இந்த ஷேர் ரிலேட்டடில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாகவே இருக்கணும். நான் இந்த ஷேர் வந்து விலை நல்லா போகும்னு எதிர்பார்த்தேன், பட் இவ்வளோ ஆகிடுச்சு, இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லாஸை நீங்கள் முதலே பிரேக் ஈவன் பாயிண்டில் பண்ணி அதை நிப்பாட்டி குறைஞ்ச லாஸோடு வெளியே வர பாருங்கள். அடுத்தடுத்து கொஞ்சம் பண்ணிடலாம், கொஞ்சம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? மெயினாக வந்துட்டு இந்த காலகட்டம் முழுசாகவே வந்துட்டு பெரிய முதலீடுகளையும் பெரிய விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு ஆக்டிவில் இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த காலகட்டம் முழுக்கவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு மலையை கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது. அது திருவண்ணாமலையாகவும் இருக்கலாம், இல்லை திருப்பரங்குன்றமாகவும் இருக்கலாம். ஸோ நிறைய நடக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் 2 வீலர்லேயே எப்போ போயிட்டு வந்து பழக்கம் சார், 4 வீலர்லேயே போயிட்டு வந்து பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா
அதை வந்துட்டு தயவுசெய்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஏன் சார் எல்லா ராசிக்கும் எதுவும் சொல்லாமல் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ராசிக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மசனி காலகட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நெகட்டிவாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆல்கஹால் கண்டென்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கறதுக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.